ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஜாக்ஃப்ரூட் ஃப்ரை, பலாக்காய், அந்த பிஞ்சு பலாக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு சின்ன வறுவல் ரெசிபி மாதிரி பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வறுவலை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குன்னு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன பலாக்காய் எடுத்துருக்கேங்க. இது வாங்கி ஒரு 2 நாள் ஆச்சுங்க. அதனால் கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. ஒரு 2-3 நாள் ஆனனால இதை வந்து கொஞ்சம் தோல் சீவுறது வந்து சிரமமாக இருக்குன்றனால நம்ம வந்து ரவுண்டாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் லேயரை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, குக்கரில் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதுங்க. நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். இதில் கொஞ்சம் நமக்கு அரை வேக்காடாக இருந்தால் தான் நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கொலன்னு வேக விட்டுறக்கூடாது. ஒரு விசில் சரியாக இருக்கும். இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா, நான் சிக்கன் 65 பவுடராகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அது இல்லைன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. அப்போ மாவு வந்து நமக்கு போய் அதில் ஒட்டாது இந்த மசாலா. அதனால் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி கலந்துட்டு நம்ம இந்த பலாக்காயெல்லாம் வந்து அதில் அப்படியே மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பலாக்காயும் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பலாக்காயெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நமக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கிற அளவுக்கு வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் நல்லா நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கிற மாதிரி வேக விடுங்க. நல்லா நமக்கு அது மொறுமொறுப்பாக மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதை வந்து வெளியில் எடுத்துடலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு வேக விடுங்க. நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்ப சூப்பரான இந்த ஃப்ரையிங் ரெசிப்பி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளர வாசனையும் கமகமன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு யார் செஞ்சீங்கன்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.